கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஆமா, இதெல்லாம் இருக்கு. மோட்டார் பந்தயத்துல அபாரமா ஓட்டி பிரபாதமா ஜெயிச்சிட்டீங்க. ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி நான் சீரிஸ் விசிட்டிங் கார்டு. இன்னைக்கு சாயந்தரம் எங்க அசோசியேஷன்ல ஜெயிச்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க போறோம். அதுல நீங்க அவசியம் கலந்து. மாமா இது போயிட்டு வா வந்து. ஆமா, ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? ஹோட்டல் பாரடைஸ் ஈவினிங் 7 o'clock. கண்டிப்பா ஷார்ட் 7க்குலாம் கூட நான் எதிர்பார்க்கிறேன். Pradeep welcomes you, Anand. Sit down. Thank you. அசோசியேஷன் பார்ட்டி காட்களையே வரலையேன்னு பாக்குறியா? பரவாயில்ல, அதுதான் நீங்க 4 பேர் இருக்கீங்களே, அது போதும். ஆமா, என்ன இங்க வரவழைச்சதுக்கு ஏதோ ஒரு முக்கியமான காரணம் இருக்கணும்னு நினைக்கிறேன். கரெக்ட். எதையும் புரிஞ்சுக்க கூடியவன் தான் புத்திசாலி. அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறவன் தான் திறமசாலி. மிஸ்டர் ஆனந்த், கார் ஓட்டுற திறமையை நீங்க மறுபடியும் வெளிப்படுத்தணும்னா இன்னும் 1 வருஷம் நீங்க காத்திருக்கணும். அதை வீணாக்காம இப்பவே பயன்படுத்துறதுக்கு ஆசைப்படுறார் எங்க பாஸ். அப்படியே உங்க ஆசை என்னன்னு சொல்லத்தான் இங்க வரவழைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப வேகமா கார் ஓட்டக்கூடிய ஒரு திறமசாலி தேவை. ஆனா அந்தஸ்துல டிரைவரா இல்ல, பார்ட்னரா. அதுக்கு முன் பணம் தான். உங்க சம்மதத்துல அடங்கி இருக்கிறது உங்க முன்னேற்றமே. புரியுதா? உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். முன்னேற்றத்தை மத்தவங்க மூலமா எதிர்பார்க்கிறவன் நான் இல்ல. முன்னேற்றம் என் கையிலேயே இருக்கிறதா நம்புறவன். திறமை கையிலே இருந்துட்டா பணம் ஆயிடாது, அதை தொழிலா மாத்தும். மிஸ்டர் பிரதீப், தாய் இல்லாம தவிச்ச காலத்துல நான் என் மாமனுடைய ஆதரவுல இருந்தேன். எங்க மாமன் இறந்த பிறகு நான் அனாதையா நின்ன போது எனக்கு வாழ்வு கொடுத்து வசதி செஞ்சு இப்ப தன் பெண்ணையும் கொடுக்க இருக்கிறார் ஒரு பெரியவர். அமைதி ஆனந்தமான வாழ்க்கையை தொடங்க இருக்கிறனா கேவலம் இந்த திருட்டு பொறுப்பு நடத்த தேவையில்லை. நாங்க ஒரு காரியத்தை நினைச்சு அது நடக்காம போனது. நான் சொல்றதை கவனமா கேள். நாங்க நினைச்சது நடக்கலைன்னா நீ நினைச்சிருக்கிறே ஒரு அமைதி ஆனந்தமான வாழ்க்கை, அது நடக்காது. இந்த 2 நாள் டைம் தர யோசிச்சு முடிவு வச்சு. என்ன? That means 48 hours. முரடனுக்காகவும் முட்டாளுக்காகவும் என் முடிவை நான் மாத்திக்க தயாரா இல்ல. குட் பை. என்னங்க இது? உங்களுக்கு என் மனசு புரியவே மாட்டேங்குது. இல்லைன்னா இவ்வளவு நாளாயும் வராம இருப்பீங்களா? அப்பா, ஒவ்வொருல போட்டு வெள்ளாயில வச்சும் உங்க சட்டையில இருக்கிற சென்ட் வாட போகவே இல்லை. சட்டையே இவ்வளவு வாசனையா போடுற நீங்க நிச்சயம் ஒரு மைனரா தான் இருப்பீங்க. அம்மா காரிதான் நல்ல குண்டாயிட்டே போறா. ஆனா போடுற உருப்படி ஒண்ணாவது ஒழுங்கா திரும்பி வர மாட்டேங்குது. முழுக்கை சொக்காய போட்டா அரக்கை சொக்காய அனுப்புறா, அரக்கை சொக்காய போட்டா பனியனா திரும்பி வருது. மார்க் என்னன்னு கேக்குறேன். நீங்க போட்ட குறிதானே விஎம்னு இருக்கும். விஎம்மா? அந்த சட்டைக்காரர் நீங்க தானா? அரைஞ்சு பல்ல கட்டி விடுவேன். சட்டை போட்டவெல்லாம் சட்டைக்காரனா? நான் சுத்த தமிழ. தமிழ்ன்ற கைய பிடிக்கிறேன். அங்க என்னமா குரல் கேக்குது, இங்க என்ன மோந்து பாக்குது. அத்தோட போதும். ஆமா, அதே சென்ட் வாடதா, அதே ஓரமண் வாடதான். நான் உங்க மேல சொல்றேன். ஏங்க ஐயா, ஏங்குற வயசு தானே இது. போங்க. எங்க இத்தனை நாளா ஏங்க துணி வாங்காம இருந்தீங்க? நீங்க வருவீங்கன்னு நான் எத்தனை நாளா காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா? நிச்சயமா சொல்றேன். பாப்பாவுக்கு இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறதா தெரிஞ்சிருந்தா நான் ஏன் தெரு தெருவா அலைய போறேன். என்னது? பொண்ணை தேடி தெருவெல்லாம் அலைஞ்சிங்களா? இந்த காலத்துல பொண்ணுங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப அதிசயம். நான் ஏன் தெரு தெருவா சுத்தனேன்னா, நான் கட்டிக்க போற பொண்ணு மிஸ் இந்தியா ஆக்கி கிரீடத்தை அதை தலையில வச்சு பார்க்கணும். துணி துணி கேட்க துணி நீங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே, அழகு போட்டி கிரீடம் இந்தியா வந்தியா? சொல்லுங்க சாமி. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, என் பேரு சாமி இல்ல மகேஷ். சொல்லுங்க மகேஷ். ஒண்ணு இல்ல, தப்பா நினைக்காத. நீ எங்க அக்கா மாதிரி. உன் பொண்ணுக்கு உடம்பு 36, 26, 38 இருக்கு. பாப்பா, உன் பாப்பாவுக்கு இடுப்பு மாத்திரம் 24க்கு கொண்டுட்டேன்னா கிரீடத்தை வச்சு விடலாம், பட்டத்தை வாங்கி விடலாம். அந்த பட்டத்தை வாங்கி நாங்க என்ன செய்யறது மகேஷ்? ஜம்முன்னு அமெரிக்காவில பறக்க விடுறது. ஏன் இந்தியாவுல பறக்காதா? ஆடி காத்துல பறந்து கிடியும். என் புத்திய மிஸ் இந்தியாவை பத்தி உங்ககிட்ட சொல்ல வந்தேன். ஐயோ செண்டு, இந்தா செண்டு. என்னது பாதியிலே போறீங்க? விவரத்தை சொல்லுங்க. என் பொண்ணு என்ன செய்ய போறீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் அலையறீங்க? அழகி போட்டியில உன் பொண்ணை கலந்துக்க வச்சு மிஸ் இந்தியா பட்டம் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். உடனே அமெரிக்கா, லண்டன் எல்லா இடத்தையும் சுத்தி பார்க்கறதுக்கு ஏரோப்ளேன்லயே அனுப்புவாங்க. கூடவே
பூஜா மாதிரி அம்மாக்காரையும் போறான். பூஜா என்ன குடமாவே நான் இருக்கேன். இந்த மகேஷ் அப்பா நினைச்சுக்காதே, நான் அக்கா மாதிரி. ஐயோ, நான் ஆகாசத்துல பறப்பனா, அமெரிக்காவுல போய் இறங்குவனா? என்னடி இது, தரையில நடக்கிற போதே தடுமாறுவேன், இது ஆகாசத்துல வேற பறக்க போறியா? ஆமா, நானு ஆகாசத்துல பறந்து அமெரிக்காவுல கிழிச்சு ஒண்ணும் இல்ல, துணிய பறக்க காய வச்சிருக்கேன், வந்து வாங்கிட்டு போ சொன்னேன். மகேஷ் நாளைக்கு வந்துரு, இஸ்திரி போட்டு வச்சிருக்கேன். இத பாருங்க, நாளைக்கு நிச்சயமா வந்துடணும். முதல்ல குறை எதை குறைக்கிறது? அர்ஜென்ட் துணி வாங்கி 15 நாள் ஆகுது, அத நாளை குறை வேற என்னத்த சொன்ன? நாளைக்கு வந்துரு மகேஷ், நாளைக்கு வந்துருங்க. என்ன 2 பேரும் நாளைக்கு வந்துடும் இவ்வளவு உபச்சாரம் பண்றீங்களா? என்ன விவரம்? ஒண்ணு விவரம் இல்ல, உருப்படியா வாங்கிட்டு போத்தேன். இது உருப்படியா எனக்கு தெரியல. கீதா, கடுமையான நெஞ்சு வலி, காரணம் புரியவில்லை. 12 காத்திருப்பேன், கண்டிப்பாய் சந்தியுங்கள். நெஞ்சு வலி உனக்கு எங்க வலிக்குது? நெஞ்சு எங்க வலிக்கும்? நெஞ்சிலதான் வலிக்கும். ஐயோ, அப்பாட்ட சொல்லுங்க, டாக்டர் வர வச்சிருப்பாரு. அப்பாவுக்கு தெரிஞ்சா நிச்சயமா அப்படி செஞ்சுட்டு வரேன்தான் உங்களை வரவழைச்சு. நான் என்ன டாக்டரா? எனக்கு நீங்க தான் டாக்டர். ஓ, அப்படியா? டாக்டர், என் உடம்பு பாருங்களேன். இரு பாக்குறேன். இன்னும் 1 மாசத்துக்கு உன் உடம்பு இப்படித்தான் இருக்கும். இல்ல டாக்டர், நீங்க கைய பிடிச்ச உடனே வலி நின்னுடுச்சு. இப்ப எனக்கு வலி ஆரம்பமாயிடுச்சு. என்னத்தா? அத்தா, என் கண்ணுல என்ன தெரியுது? நான் தெரியறேன், எனக்கு பின்னாடி 2 பசங்க தெரியறாங்க. போங்கத்தான், உங்க கண்ணுல நான் மட்டும்தான் தெரியுறேன். கீதா, ஆமா, நீ என்ன தூங்குறிய? இல்லத்தா, நீ மறந்து கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீதா, நீ என்ன கற்பனை செய்யறேன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கத்தா. அறையை சுற்றி மல்லிகைப்பூ அலங்காரம், பட்டு மெத்தையிலே அடங்காத பசியோடு அவன் அவளுக்காகவே காத்திருந்தான். ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ஒரு யுகமாயிருந்தது. சலங்கை ஒலி கேட்டது. சிங்கார பெண்ணொருத்தி நிமிராத தலையோடு, பழத்தட்டு கையோடு, சுவையான பாலோடு, சிரித்த முகத்தோடு அடிமேல் அடி வைத்து வந்தாள். அவன் அவளையே பார்த்தான், அவளும் அவனையே பார்த்தாள். அவளுடைய பெயரைச் சொல்லி அவன் அழைத்தான். ஆனால் அவளோ பேசா மடந்தையாக நின்றாள். அவளுக்கு இருந்த பொறுமை அவனுக்கு இல்லை. மெதுவாக அவளுடைய கையை பிடித்து இழுத்தான். அப்புறம் அப்புறம் என்ன இருக்குன்னு நீதான் சொல்ல. நீங்க சொல்லுங்க. நீதான் சொல்ல. சொல்லுங்க தானா? என்ன சொல்றியா? நானே சொல்றேன். அவன் தான் பசியோட காத்திருந்தான் இல்லையா? அவ கையை பிடிச்சு இழுத்து அவ கையில இருக்கிற பலகாரத்தட்டை வாங்கி பழத்தையும் பலகாரத்தையும் சாப்பிட்டுட்டு பாலையும் குடிச்சிட்டு தூங்கினான். பின்ன என்ன, இவ்வளவு நாள் அவன் காத்துட்டு இருக்கிறான் அவளுக்காக. என்ன செய்வான்? மெதுவா அவ கையை பிடிச்சு அவளை அணைச்சு இருட்டி கட்டி. நீங்க எல்லாத்துலயுமே ஃபாஸ்ட் தான், நினைக்கிறதுல கூட முந்தி நிக்கிறீங்க. கீதா, கார் ரேஸ்ல கூட காரை ஸ்டார்ட் பண்ண உடனே கீதாவை பார்க்கணும்னு நினைப்பேன், ஃபர்ஸ்ட் வந்துருவேன். அதனாலதான் என்ன எல்லாரும் ஃபாஸ்ட்னு சொல்றாங்க. கார்ல ஃபாஸ்டா வர்ற நீங்க கூடிய சீக்கிரம் என்ன பாக்குறதுக்கு மெதுவா வர போறீங்க. ஓ, மாப்பிள்ளை சொல்றியா?
முசாமி ஊர்வல் நெருங்கிட்டு இருக்கு. சாப்பாட்டுக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் சீக்கிரமா கவனி. போ. எல்லாரும் இங்க என்னமா செய்துகிட்டு இருக்கீங்க? ஊர்வலம் நெருங்கிட்டு இருக்கு. ஆராய்ச்சிக்கு வேண்டிய ஏற்பாட்டெல்லாம் யாரு கவனிக்கிறது? போங்கம்மா, போங்க போங்க போங்க. என்னப்பா இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, தாயிருந்து செய்ய வேண்டிய காரியங்களை தனிச்சிருந்து செஞ்சுக்க வேண்டியதா போச்சுல்லம்மா. அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. எனக்கு அம்மா இல்லாத குறையே தெரியலப்பா. குறை இருக்கு, தெரியல. இப்படி நேரத்துல ஒரு பெண்ணுக்கு தாய் இருக்கிற மாதிரி தகப்பு இருந்துட முடியாதுமா. அப்பா, தாயும் தகப்பனுமா நீங்க இருந்துட்டீங்களேப்பா. இதா தகப்பன் தாலாட்டு பாடிடலாம், தாய்ப்பால் கொடுத்துட முடியுமா? மனசு நிறைஞ்ச ஆசை கொடுத்துடுவான், மனம் விட்டு பேசி அனுப்பி வைக்க முடியுமா? ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்ததுக்கு அப்புறம் தகப்பன் கூட பெண்ணுக்கு அந்நியந்தாம்மா. அதனால ஒரு பெண்ணுக்கு தாய் தான் சொந்தம், புருஷன் தாமா தெய்வம். நீ போய் அலங்காரத்தை முடிச்சுக்கமா. போமா போ. என்னடா ஊர்வலத்துக்கு முன்னாடி ஓடியாந்த? சரி போ. நீ நீங்க எல்லாம் லேட்டா வர்றது. லேட்டா? கரெக்ட். ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகிறப்ப நாங்களும் ஸ்டார்ட் ஆயிட்டோம். முன்னாடியே வந்தா எங்களால ஏண்டதை ஏதாவது செய்யலான்னு. அதுக்குள்ள பெரியவா கிட்ட ஆசீர்வாதம். வீடு வந்தாச்சு. இன்னைக்கு மாப்பிள்ளை அழைப்பு, வண்டியில ஏறிட்டீங்க. நாளைக்கு மாடியில வருங்க. ஆரத்தி சுத்திட்டு நிக்கிறாங்கல்ல, தட்சணையை போட. அலையிறீங்க. அப்படி வந்து ரெண்டு முதல்ல இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் இப்படி ஒரு வாட்டி, அப்புறம் எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லிட்டு கணக்கில் உள்ள ஓடிடலாம். இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, இப்படி ஒரு வாட்டி, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு காலுக்குன்னு ஓடியாந்துடலாம். என்னங்க எல்லாமே ஒரு வாட்டி தானா? ஒரே வாட்டி தான். ரெண்டாவது வாட்டிக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க. ஒரு முக்கியமான விஷயம் நீ கவனத்துல வச்சுக்கணும். சில பேர் நேரா பாக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்க, அள்ளையில பாக்கிறதுக்கு அசிங்கமா இருப்பாங்க. நான் எப்படிங்க இருக்கேன்? நீயா? என் கட்டு நாலா பக்கமும் நல்லாவே இருக்கிறேன். ஆனா ஒண்ணு, குறைகள் உனக்கு இருக்கு. ஆனா குறை வர்ற பக்கம் அதிக நேரம் ஜனங்களுக்கு காட்டாத. பொசுக்கு பொசுக்குன்னு திருப்பிக்க. கண்டிப்பா உனக்கு தான் பரிசு. ஒரு சந்தோஷமான சமாச்சாரம். என்னங்க? என்ன நீ இடுப்ப குறைச்சிட்ட? நான் சாப்பாட்டையும் குறைச்சிருக்கேங்க. அப்படியா? மகேஷ் விட மாட்டான்றாள. எப்படி இருக்கு மகேஷ்? ஐயோ, போற போக்க பார்த்தா கிரீடத்தை நீ கொண்டு போயிருக்கு. பிறந்ததை விட பெத்தது சீக்கிரமா கத்துக்குது. இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. அம்மா, உன் அடையாளமே தெரியல. உனக்கு தெரிஞ்ச என்ன? அப்பாவுக்கு அடையாளம் தெரிஞ்சா போதும். நடக்கும் போதுதான் கொஞ்சம் கூச்சமா இருக்கு மகேஷ். கூச்சம் இல்லாம நடந்தா தான் பரிசா கிடைக்கும். ஐயோ ஐயோ, கண்கொள்ளா காட்சி. ஐயோ, இதே கோரத்தோட நீ மாத்திரம் அமெரிக்காவில போய் இறங்குன, அல்லா பையில உன் கைய புடிச்சு அவுடு குலுக்குவான். கண்டவெல்லாம் கையை பிடிப்பானா? அங்கெல்லாம் ஆத்தாளுக்கு மகனுக்கு வித்தியாசமே கிடையாது. யாரு கையை நிட்டாலும் கைய புடிச்சு குலுக்குவான். இதுக்குதான் இந்த கிரீடத்தை கோட்டை விட்டுறாத. முதல்ல ஆரம்பமே வரல உனக்கு. சரியா பழகு. நீ கூச்சம் இல்லாம நடந்து பழகு. நீ போ, நீ உள்ள போ, நீ வெளியே நட நட நட. ஏங்க சாப்பிடுறீங்க? எல்லாம் பாப்பாவுக்கு பயந்துதான். வா வா, இப்படி உட்காந்து. இத பாருங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாமே சீக்கிரம் வருது. அதுக்கு இனிமே கத்து கொடுக்காதீங்க. உங்க அம்மாவுக்கா? அது கத்து கொடுக்கும் 10 பேருக்கு. நடக்க வைக்கிறேன்னு உட்காந்து வச்சுட்டீங்களே. என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் ஒழுங்கா முறையா நடந்துகிட்டு இருக்கு. அது என்ன தெரியும் உனக்கு? ஆமா, உனக்கு வெக்கம் குறைஞ்சு போச்சா? இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் இருக்கு. இவ்வளவு தள்ளி உட்காந்தா ஏன் இருக்காது? இப்படி படு. ஆமா, அழகு போட்டிக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? போட்டி அப்புறம், அதுக்கு முன்னால இதெல்லாம் என்ன எழவோ எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயோ வேற எனக்கு கூட தெரியாது. என்ன பொண்ணை பெத்து வச்சிருக்க? முதல் பாடமே ஒழுங்கா வரல. மக்கு மக்கு சீக்கிரமா கத்து கொடுத்துரு மகேஷ்.
எங்க வீட்டுக்காரரு கள்ளந்திரி பையனுக்கு கட்டி கொடுக்கறதுக்குள்ள நாங்க கிரீடம் வாங்கி ஆகணும். என்னது போற போக்க பார்த்தா என் லட்சியமே போயிட்டு போயிருக்குதே. என்ன சொல்ற மகேஷ்? அழகி போட்டியில பரிசு எந்த பொண்ணு வாங்குதோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி நான் பவானி தயார் பண்ணிட்டு இருக்கேன். கள்ளந்திரி பையலா? ஐயோ நீங்க வேற நாங்க வரையாச்சு மகேஷ். நீ சொல்லிட்ட பெருசா. மூட்டுக்காரன் எங்க? அந்த வீட்டுல இருப்பாரு. ஆமா அவன் கிட்ட கட்டது 2 வீடா. நீ கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். என்னங்க எப்படியாவது எங்க அப்பாவை சம்மதிக்க வச்சிருங்க. சம்மதிக்கிறதா? அவன் சம்மதிக்கல, ஒரே மிதி. உங்க அப்பா என்ன அங்க பாரு, அமெரிக்கான கழுதை கூட எவ்வளவு வைக்கிற. என்னது வீட்டுக்குள்ள வேலை கட்டின மாதிரி? யாரவன்? எங்க அப்பா. அப்துல் ரஹீம். இந்த அப்துல் ரஹீம்க்கு பொருள் வேணும், உனக்கு பணம் வேணும். அது தானே? அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வந்தேன். உள்ளே வந்து சொல்லு, வெளியே வாடா. அந்த அப்துல், ஜடாமங்கலம் கோயில்ல இருக்கிற சிலை இருக்குது, அது பஞ்சலோகத்துல செஞ்சது. பஞ்சத்துல? கொஞ்சத்துல உனக்கு புரியாது, பஞ்சலோகம். சொல்லு. அந்த சிலைக்கு மேல இருக்கிற நகைங்க, ஐயோ ஜுவல்ஸ். ஜுவல்ஸ் அவ்வளவும் கெம்பும் கோமேதகமும். ரிங்கரும் வைரம் சொல்றேன். அதுக்கும் மேல சொல்றேன். வாழ்க்கையில நீ பிறந்து உன் கண்ணால அந்த மாதிரி வைரத்தை பார்த்தே இருக்க முடியாது. ரிங்காரம், புலி பிடிக்கிறவன்ட்டே பூனை பெருசு சொல்றேன். நீ சொல்ற வைரம் காட்டிலும் ஒஸ்தி வைரம், காஸ்ட்லி வைரம் வச்ச கத்தி சேத் ஹரிதாஸ் வீட்ல இருக்கு. அது தெரியுமா உனக்கு? யார் வீட்ல? சேத் ஹரிதாஸ் ராம்தாஸ் வீட்ல. உனக்குதான் உலகத்துல உயர்ந்த பொருட்கள் எங்கெங்க இருக்குதுன்னு நல்லா தெரியுமே. ஆமா அப்துல், உன்னுடைய பினான்சியல் பொசிஷன் இப்ப எப்படி? எப்படி எப்படி எப்படி? அல்லாஹ் இருக்கிற வரைக்கும் இந்த அப்துலுக்கு ஒரு குறைவும் இல்லை, நல்லாவே இருக்கா. அப்போ நாங்க கேட்கிற பணத்தை நீ கொடுப்பேன். தோணி கரைக்கு வந்துடுச்சு, நம்ம ஏஜென்ட் பணம் ரெடி பண்ணிட்டான். நீங்க பொருளே ரெடி பண்ணுங்க. லேட்டுனாலே எங்க பாஸுக்கு ரொம்ப ஹேட். அதனால நாளைக்கு நைட் பொருள் கை மேல, மேட்டர் ஓவர். அத்தே செய்யுங்க, அத்தே செய்யுங்க. அப்துல், நான் வரேன் அப்துல். நம்மள மாதிரி முபாரக் பண்றேன், கையிலே கட்டிருக்கேன், பேரூர் ரீங்காரம் வச்சிருக்கேன். அப்துல், ஆண்டவன் படைப்பில் அனைவருமே ஒன்று. யாராருக்கு எப்படி பாடணுமோ அப்படி பாட தெரியும் எனக்கு. பாடு, நல்லா பாடு, இடம் பார்த்து பாடு, தாளம் தப்பாமோ பாடு. டைம் கிடைச்சா நீ எனக்கு கடம் போடு. ஹரே ராம், உட்காருங்க உட்காருங்க. பாருங்க, பணவன் சாபாகம் நீ. ஹரே ராம், ஹரே ராம். போடும் போடும், குடுத்துடு குடுத்துடு குடுத்துடு. பேசி முடிச்சு போடு, பேசி முடிச்சு போடு. சேட்டுக்காரு, ஈ கத்தி உங்களுக்கு எப்படி கிடைச்சிருந்தி? ஹரே ராம், எனக்கு முன்னே 30 ஜெனரேஷன்ஸ் பரம்பரை. அப்புறம் கட்சியா என்கிட்ட இருக்குது. இதை இப்போ கவர்மெண்ட்டே கொடுத்துடுன்னு என் பையன் கோவத்துன்னு சொல்லிட்டான். நானும் கொடுத்துட போறேன். குடு குடு குடு. சேட்டுக்காரு, ஈ கத்திய கவர்மெண்ட்டுக்கு இஸ்த எவ்வளவு டబ్బు ఇస్తారు? என்ன கட்சா உனக்கு என்ன குடு? లాభం ఉంది, లాభం ఉంది. సేటుగారు, గవర్నమెంట్కి ఇస్తే 50,000 ఇస్తారు, లేకపోతే అదలేం కొడపారు. ఈ అబ్దుల్కి ఇస్తే 5 లక్షలు. சேட் 5 லட்சம் இல்லை, 10 லட்சம் எடுத்துக்கோ. பொருளே எனக்கு கொட்டுக்கோ. ஹரே ராம். ஏது பாஷ், அந்த பொருளே விட்டு விடாதே. భయం వద్దండి, నాను బేరం వేసి ముడిచి ఇస్తాను, లేకపోతే நண்டு மாதிரி வந்து துண்டு போட்டு விட்டுடுவேன். ఎంత రేటు கூட்டலாம்? கூட்டிக்கோ. 15க்கு மேலே கூட்டாது. 12க்கு முஞ்சா 3 எடுத்துக்கோ, 14க்கு முஞ்சா 1 எடுத்துக்கோ. முடியல துண்டு போடு. பேசி பாக்குறேன், பேசி பாக்குறேன். అబ్దుల్ పూర్తిగా చెప్పినారు. తర్వాత 12 లక్షలు ఇస్తారు. என்ன பேச்சு சொல்றேன்? 13 லட்சம் வச்சுக்கோ. ராசி இல்லை. 14. ஹரே ராம், ஹரே ராம். 15 லட்சம், 15 லட்சம்.
வெறும் 15 ரூபாய்க்கு கொடுத்தாலும் கவர்மெண்ட் கிட்டே கொடுப்பேன். உங்க பணம் எனக்கு வேணாம். நீங்க 2 பேரும் போங்க. துபாஷ் உனக்கு சாமர்த்தியம் பத்தலை. இந்த பொருள் இல்லாம அப்துல் ஹாங்காங் மேலே போரான் இல்லை. ஊரு பூரா உன்னை தேடிட்டு இருக்கிறேன். நீ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்து சரி சரி வா புறப்படலாம். துபாஷ் அப்புறம் తేజీ ఎం కూడా వంద అబ్దుల్ మంచివాడు లేదు. అవన అడిచికిట్టు పోనవాడు మోసమానవాడు. ఎదుకు మీరు పోలీసుకు ఫోన్ చేయించి పాదుకాపు అడగండి. அங்க உட்காருங்க. 1 minute. ஓவர் சரத்ரி 42 பேசுறேன். பாசுங்களா? எஸ் பாஸ். ஆமா ஆளை கூட்டிட்டு வந்துட்டேன். எஸ் சொல்லிட்டேன். பாஸ் இப்ப வந்துடுறேன். ஆமா பாய், அந்த தரகனை உனக்கு எப்படி தெரியும்? அது அல்லாவுக்கு கேட்க என்ன தெரிஞ்சு அவன் வந்து எனக்கு பார்த்தான் ரீங்காரம். ரீங்காரமா? நல்ல வண்டா சிங்காரையா? ரீங்காரம் என்ன அப்துல்? சுப்ஹானல்லாஹ், நல்லா இருக்கு. ஆமா, மெட்ராஸ்க்கு வர வேண்டிய கப்பல் சிலோன் பக்கம் போயிடுச்சே. இல்ல இல்ல இங்கே தான் ஹார்பர்ல நிக்குது. நீ பாக்கல? பாய் ரொம்ப தடுமாட்டத்தில் இருக்கிறாரு. ஒண்ணும் புரியல. எப்ப வந்தாலும் என்ன வந்து பாக்குற நீ? வேற ஆளை பார்க்க போயிட்டியே, அதை கேட்க. யாகுதா, நீ தப்பு நினைக்கிறேன். அந்த புரோக்கர்க்கு வச்சு பொருளே பார்த்து உனக்கு சொல்லி கேட்கலாம்னு போனேன். எனக்கு இடம் சொல்ல இன்னொருத்தனை பார்க்கணும்னு உனக்கு யோசனை போயிருக்கு பாரு. அப்துலுக்கு அந்த யோசனை போகல பாஸ். அந்த யோசனை வந்தது ஆனந்துக்கு. ஆனந்துக்கா? ஆமா, அப்துல்ல கூட்டிட்டு போன தரக வேற யாரும் இல்ல, ஆனந்த். இப்ப அந்த பொருளையும் இருக்கிற இடத்தையும் அவன் பார்த்துட்டான். ஓ, எல்லாத்துலயும் நம்மள முந்திக்க பாக்குறானா? ஜட்கா குதிரை ஜாதி குதிரையோட ஓட பாக்கு. பிரதீப், என்ன யோசிக்கிறேன்? அந்த துபாஷ்க்கு பயப்படுறேன். பயப்பட போறது யாருன்னு பாரு. டேய், சாம்சனுக்கு கேவலம் டிரைவர் உத்தியோகத்துக்காக வந்தவன் பயத்து பொழப்புக்காக திருட பழகி இன்னைக்கு என்னடான்னா அவனுக்கு பேரு பெரிய கொள்ளக்காரன். அரே, ரொம்ப கெட்டிக்காரன். யாகுதா, பிரதீப் நீ முந்திக்கோ, அந்த நண்டு துண்டு போடுவே சொன்ன. அவன் துண்டு போட்டா நான் பெட்ஷீட் போடுவேன். நீ கவலைப்படாம போ. நாளைக்கு காலையில 17 லட்சம் தயார் பண்ணி வச்சுக்க. நாளைக்கு? யாகுதா, 17 லட்சம். அவன் 15 லட்சம் சொன்னா பரவாயில்ல. ஒன்பு பாத்துக்கோ. வரான். கரம் பஸ் அப்துலுக்கு நாளைக்கு தரதா பிராமிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்குள்ள ஆனந்துக்கு முன்னால காரியத்தை கச்சிதமா நம்ம முடிக்கணும். கரெக்ட். மறந்துட்டீங்களா? இரும்பு எடுத்து இவன் உடம்புல எங்க ஒண்ணா அடிக்கலாம். ஆனா சின்ன துரும்ப கூட இவன் தலையில போடக்கூடாது. பலகினமே இவனுக்கு இங்கதான் மறந்துட்டேன். சாம்சன், நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். சிங்காரம், அங்க பச்சை கல்லு வந்துடும்.